இந்த ஆதி திராவிடர்களுடைய வரலாறு என்பது மிக நீண்டது. அது சங்க காலம் தொடங்கி ஒரு மிகப்பெரியதாக இருக்கிறது. முதலாளிகள் ஒன்று கூடுவது சுரண்டுவதற்காக. இந்தியாவில் எந்த சமூகங்களையும் விட ஒடுக்கப்பட்ட இந்த பூர்வகுடி மக்களை பற்றி ஐரோப்பியர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டுன்னு ஒரு நூல் எழுதுகிறார். தீண்டாதார் பழங்கீர்த்தி தெரிந்தால் தீண்டாமைப்பட்ட வேண்டாதார் இல்லையடி. 1891 இராணுவத்தில் நீண்ட நெடுங்காலமாக பணியாற்றி வந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், இராணுவத்தில் பணியாற்றியவர்கள் திடீரென்று பிரிட்டிஷ் அரசு அவங்கள கைவிட்டுடுச்சு. ஏன்? அரசுகள் எப்படி நடந்து கொள்ளும்? 1946 இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்களாக சூத்திரர்கள் என்று அறியப்படுகிற மக்களை பற்றி அவர் 1946 சூத்திரர்கள் யார், எப்படி இங்கு கோயில், நிலம், சாதி, இது மூன்றும் எவ்வாறு இங்கு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது? கோயில் என்பது வெறும் வழிபாடு மட்டும் அல்ல அருமை நண்பர்களே, அறிஞர்களே, அது ஒரு அதிகாரத்தின் குறியீடு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் அகாடமி மக்கள் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் மாதாந்திர கூட்டத்தில் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்த உரையை உங்களிடையே வழங்குவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதி திராவிடர் வரலாறு என்பது உண்மையில் அது மிகவும் பெரியதொரு பொருள். இன்றைக்கி எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் பேசணுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இது ஐயா ரொம்ப அழகாக தேவதாஸ் ஐயா சொன்னாங்க. இது நான் சொல்லுகின்ற இந்த பொருண்மை, இந்த விஷயம் என்பது சாதி ஒழிப்புக்கானது. இதை ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, உலகம் முழுவதும் இருக்கிற முதலாளிகள் ஒன்று கூடுவது வர்க்க அடிப்படை தான். உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளிகள் ஒன்று கூடுவது வர்க்க அடிப்படை தான். ஆனால் ரெண்டும் ஒன்றல்ல. முதலாளிகள் ஒன்று கூடுவது சுரண்டுவதற்காக, ஆனால் தொழிலாளிகள் ஒன்று கூடுவது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, விடுதலை நோக்கி நடத்துவதற்காக. அதை போலத்தான் ஆளுமை மிக்க அல்லது பெருமை மிக்க மற்ற சமூகங்கள் ஒன்று கூடுவதும் ஒடுக்கப்பட்ட அல்லது விளிம்புநிலை மக்களாக, சபால்டன் பீப்புளாக, பூர்வகுடிகளாக, பழங்குடிகளாக இருக்கிற மக்கள் ஒன்று கூடுவதும் ரெண்டுத்தையும் மேலோட்டமாக பார்த்தோம்னா அது சாதியம்தான். ஆனால் ரெண்டும் ஒன்றல்ல. இப்படி நாம் கண்ணோட்டங்களை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது என்பது இந்த நாட்டினுடைய வரலாற்றை புரிந்து கொள்வதாகும். அதனால்தான் இதை நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலும் அரசியலில், சமூகத்தில், பொருளாதாரத்தில், சமயத்தில் நுட்பமான இன்டலெக்சுவல் அன்டச்சபிலிட்டி இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அது எப்படிலாம் இருக்குன்னு இங்கே விளக்க தேவையில்லை. அப்படி இருக்குது. அதையெல்லாம் கடந்து நாம் மேலெழுந்து வர வேண்டும் என்றால் நாம் ஆழமாக வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சில செய்திகளை இங்கே நான் கூற விரும்புகிறேன். டாக்டர் அம்பேத்கர் லைஃப் அண்ட் மிஷன் அப்படின்னு தனஞ்சயன் கீர் எழுதின அந்த புத்தகத்தை நானக்சந்த் ரட்டு அவர்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு இதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், டாக்டர் அம்பேத்கர், யாரும் இந்த மக்களுடைய போராட்ட வரலாற்றை அவ்வளவு எளிதாக எழுதிவிட முடியாது, அவர் முயற்சி செய்திருக்கிறார், ஓரளவு எழுதியிருக்கிறார்னு அப்படின்னு வாழ்த்துகிறதாக நானக்சந்த் ரட்டு குறிப்பிடுகிறார். அதை போல இந்த ஆதி திராவிடர்களுடைய வரலாறு என்பது மிக நீண்டது, மிகப்பெரியது. அது சங்க காலம் தொடங்கி ஒரு மிகப்பெரியதாக இருக்கிறது. அதில் இருக்கிற ஒரு சில குறிப்புகளை நான் இங்கே சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். இந்த உரையை ஒரு 8 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். அதில் ஒவ்வொன்றாக நான் அந்த குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவதாக தனி மனிதன் வரலாறுகள். ஆதி திராவிடர் சமூகத்தில் தோன்றி மிகப்பெரிய சாதனைகளை செய்த பல தனி மனித வரலாறுகள்
தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றன, சில நூல்கள் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படி இந்த சில நூல்களை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எந்தெந்த நூல்கள் வந்திருக்கு, ஆதிராவிட வரலாறு குறித்து எப்படி எப்படிலாம் வந்திருக்குன்ற சில புள்ளி விவரங்களே அந்த நூல்களை தான் சொல்ல போகிறேன். முதலாக நமக்கு கிடைக்கிற தனி வரலாறு, அதாவது தனி மனிதர்களுடைய வரலாறுகளில் அந்த தனி மனிதர்கள் வரலாறுகள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆட்டோபயோகிராஃபிஸ். ரெட்டைமலை சீனிவாசன், திவான் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் 1939 எழுதிய ஜீவிய சரித்திர சுருக்கம் என்பதுதான் முதலாக வெளிவந்த ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஒரு ஆதிதிராவிடருடைய வரலாற்றையே சொல்வதைப் போல அவருடைய அந்த வரலாறு. அடுத்ததாக பல நூல்கள் வந்திருக்கலாம். இங்கே சில நூல்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஐயா, இந்த நூல்கள் விடுபட்டு நீங்கள் இந்த உரைக்கு பிறகு சொன்னாலும் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். எனது போராட்டம் என்று திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாகவும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாகவும் மேனாள் மத்திய அமைச்சராகவும் தமிழக அமைச்சராகவும் விளங்கிய சத்தியபாணி முத்து அவர்கள் எனது போராட்டம்னு மிக அருமையான ஒரு சிறிய நூல் தான், ஆனால் மிக நுட்பமான தகவல்கள் அதில் இருக்கின்றன. என் வாழ்க்கை கதை என்று அன்னை வீரம்மாள் அவர்கள், தொண்டு வீராசாமி ஐயா அவர்களை அண்ணன் என்றும் இவரை தங்கை என்றும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் அன்னை வீரம்மாள் அவர்கள் என் வாழ்க்கை கதை என்று ஒரு சிறப்பான ஒரு இது எழுதியிருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய முன்னோடியாகவும் ஒரு மிகச்சிறந்த மேனாள் மிசோரம் ஆளுநராகவும் விளங்கிய ஐயா டாக்டர் பத்மநாபன் அவர்கள் மை டேஸ் அண்ட் டைம்ஸ் என்றும் அவர் தனது வாழ்க்கை குறிப்புகளை எழுதியிருக்கிறார். இவைகளெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது. இன்னும் நிறைய தன் வரலாறுகள் இருக்குது. இங்கே சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக பிறர் எழுதிய வாழ்க்கை வரலாறுகள், அதாவது தலைவர்கள் இந்த கடந்த 150 ஆண்டுகளாக 200 ஆண்டுகளாக நிறைய தலைவர்கள் தோன்றி நிறைய வேலைகளை செய்திருக்கிறார்கள். அந்த அந்த வரலாறுகள் எல்லாம் என்னென்ன வந்திருக்குன்னு நாம் பார்க்கணும்னா, முதல்ல நாம் சந்திக்க வேண்டிய அறிஞர் அன்பு பொன்னோல். அன்பு பொன்னோவையும் அவர்கள் தான் நமது தலைவர்கள், மக்களுக்கு உழைத்த பெருமக்கள், இப்படிலாம் அவர் எழுதினார். அடுத்ததாக அந்த காலத்திலே இருந்த ஆறுமுகம் குப்புசாமி என்ற ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர், அறிஞர் அண்ணாவை விட ஒரு 3 ஆண்டுகள் இளையவர். அவர் மிகப்பெரிய வேலைகளை இங்கே சென்னையில் செய்தவர். ஏ.கே. சாமி அவர்கள், சத்தியவாணி முத்து அவர்கள், பருதி இளம்பழுதியினுடைய தந்தையார் இளம்பழுதி அவர்கள், இவங்கெல்லாம் மிக முன்னோடியான பயோனியர் ஆஃப் டிராவிடியன் மூமெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை செஞ்சவங்க. அவர் ஏ.கே. சாமி அவர்கள் 1980களிலேயே பழங்குடி மக்களின் தலைவர்கள் வரலாறு அப்படிலாம் நிறைய முக்கியமான குறிப்புகளை அவர் எழுதியிருக்கிறார். அந்த பதிவுகள் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம தலைவர்களுடைய வரலாறுகள் நிறைய பார்க்கணும். அடுத்ததாக திவான் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசனார் குறித்து தமிழில் நிறைய நூல்கள் தமிழ்லேயும் வந்திருக்கு, ஆங்கிலத்திலையும் வந்திருக்கு. அவரை பற்றி நிறைய வந்திருக்கு. கௌதம் சன்னா, இன்னும் அம்பேத்கர் பிரியன், நிர்மலா அருள் பிரகாஷ் மேடம் அவர்கள், இன்னும் பலர் எழுதியிருக்கிறார். அடுத்து நந்தனார், சோகா மேலர் உள்ளிட்ட பல தலைவர்களை பற்றி ஐயா டாக்டர் பத்மநாபன் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். சீர்காழியில் மிக முன்னோடி தலைவராக விளங்கிய KPS மணி ஐயா அவர்களை பற்றி பூமிழியன் அவர்கள் சிறப்பானது ஒரு தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார். முருகேச பாகவதர் மிக முக்கியமான ஒரு கவிஞராக விளங்கியவர். அவரை பற்றி 2010ஆம் ஆண்டிலேயே நான் ஒரு தொகுப்பு நூலை கொண்டு வந்தேன். முருகேச பாகவதர் பாடல்களும் கவிதைகளும் என்ற ஒரு தொகுப்பு. பிறகு 2014இல் அவருடைய படைப்புகள் 1931இல் அவர் எழுதிய ஆதிதிராவிடர் சமூக சீர்திருத்த கீதங்கள் நூலிலிருந்து இன்னும் பல நூல்களை தேடி தமிழ்ச்சோலை வரை 1946இல் வெளிவந்த தமிழ்ச்சோலை வரை அதையெல்லாம் இணைத்து ஒரு தொகுப்பாக கொண்டு வந்தோம். இப்போ அண்மையில் ஜார்ஜ் கோமகன் என்ற ஒரு மிக முக்கியமான ஆளுமை, அவர் திராவிட இயக்கத்தின் சார்பில் MLC-ஆகவும் இருந்தவர், மிகப்பெரிய பேச்சாளர். தந்தை சிவராஜ் அவர்கள் சொல்லுவாங்களாம், என் மகன் ஜார்ஜ் கோமகன் போல் யாருன்னா பேச முடியுமா அப்படின்னு. அப்படி பேசுவாராம், அவ்வளோ பெரிய பேச்சாளர். அவருடைய நூல்கள், அவருடைய கொஞ்சம் அந்த வாழ்க்கை குறிப்புகள்லாம் தேடி ஒரு சிறு நூலாக கொண்டு வந்திருக்கும். அவர் 1950களிலேயே தாழ்த்தப்பட்டோரும் தேர்தலும்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இப்போ ஜார்ஜ் கோமகனையும் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இதெல்லாம் இப்போ அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி வஞ்சிநகரம் கந்தன், ரெட்டியூர் பாண்டியன், இதை போன்ற சில நூல்களையும் அருமை நண்பர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார். கக்கன் அவர்களை பற்றி சம்பத்குமார் அவர்கள், பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமியை பற்றி அவர்கள், மனோகரன் அவர்கள், சமூக நீதி எழுத்தாளர்னு அழைக்கப்பட்ட அண்ணன் வள்ளிநாயகம் அவர்கள். ஐயா, அண்மையில் கக்கன் பொருளியல் சிந்தனைகள் ஒரு சிறந்த நூல்
கோ ரகுபதி அவர்கள், முனைவர் கோ ரகுபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த ஆண்டே இளைய பெருமாள் அவர்களை பற்றி பாலசிங்கம் அவர்கள், சிதம்பரத்தை சார்ந்தவர், அவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது அண்மையில் கூட நந்தா விளக்கு என்ற தலைப்பில் கடலூர் ஜெயசீலன் அவர்களை பற்றி அருள் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி நிறைய நூல்கள் தொடர்ந்து தனி மனிதர்களை பற்றி வந்துக்கிட்டே இருக்கு. தலை சிறந்த சான்றோர் என்ற பெயரில் ஐயா பத்மநாபன் அவர்களை பற்றி முப்ப எழிலரசு அவர்கள் ஒரு நூலை வெளியிட்டார். அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த நூல் வெளிவந்தது. இப்படி நிறைய நூல்களை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நமது சான்றோர்களை பற்றி நம் சமகாலத்திலேயே இங்கே நிறைய நூல்கள் வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நாம் நினைவு கூற வேண்டும் அப்படின்றது தான். இப்போ அண்மையில் கூட நீலம் அமைப்பு சமத்துவ தலைவர்னு ஒரு நூல் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், காலஞ்சென்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி வந்திருக்கு. காலம் தந்த தலைவர் என்று கவிஞர் முத்துகிருஷ்ணன் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இப்பொழுது அண்மையில் மறைக்கப்பட்ட மாபெரும் ஆளுமை அப்படின்னு இந்த புத்தக கண்காட்சிக்கு மா வெங்கடேசன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஏபி வள்ளிநாயகம் அவர்கள் அன்பு பொன்னோவியம், ஏகே சாமி, அடுத்து மெயில் முனுசாமி ஐயா, அடுத்து டிபி கமலநாதன் ஐயா, இந்த 4 பேரும் 80-90களில் தலித் விடுதலை ஆளுமைகளை இந்த மண்ணில் மிகப்பெரிய வேலைகளை செய்திகளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்த மிக முக்கியமான ஒரு 4 திசைகளாக விளங்கியவர்னு சொல்லலாம். அப்படி அதுக்கு பிறகு அம்பேத்கர் பிரியன், ஐயா வள்ளிநாயகம் போன்றவர்கள் மிக நுட்பமாக தலித் முரசு ஏற்றிலிருந்தும் இன்னும் பல வேலைகளை செய்தார். இவங்க நான் அகடமிக்காஸ் இவங்களாம் செஞ்சாங்க. அதாவது வள்ளிநாயகம் அண்ணன், அம்பேத்கர் பிரியன் இவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியிருந்து வேலை செய்த போது கல்வி புலங்களில் இருந்து பேராசிரியர் கோ தங்கவேலு அவர்கள் மிகப்பெரிய வேலைகளை தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பேராசிரியராக தமிழக அரசு அங்கீகரித்து அந்த வரலாற்று நூல்களை எல்லாம் எழுதியவர். அவர் மிகச்சிறப்பாக ராவ் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன், ராவ் பகதூர் MC ராஜா, தமிழ் தேசிய உணர்வின் முன்னோடி பண்டித அயோத்திதாசர், இப்படி பல முக்கியமான நூல்களை பேராசிரியர் கோ தங்கவேலு அவர்கள் எழுதினார். இங்கே ஐயா பத்மநாபன் அவர்களோடு நெருங்கி செயல்பட்ட பேராசிரியர் பெருமாள் அவர்கள், இங்கே அவருடைய படம் கூட இங்கே இருக்குது, அவர்களும் மிக முக்கியமான நூல்களை எழுதியிருக்கிறார். அதை போலவே சிதம்பரத்தில் பேராசிரியராக விளங்கிய வரலாற்று பேராசிரியர் பே சீனிவாசன் அவர்கள் சமூக புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற சிறந்த நூலை எழுதியிருக்கிறார். மணிவாசகர் பதிப்பு வெளியிட்டிருக்கு. அவர் இன்னொரு நூலை மிக அருமையாக எழுதியிருக்கிறார். தவத்திரு சுவாமி சகஜானந்தரும் ஆதி திராவிடர் புனர்வாழ்வு. அன்பிற்கினிய அறிஞர்களே, சான்றோர்களே, இந்த எல்லாம் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இப்படி பல ஆழமான வேலைகளை முன்னோர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நம் சமகாலத்தில் கூட ஆவடியில் ஐயா நீலகண்டன் இருக்கிறார். அவரும் நிறைய நூல்களை தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் குறித்தும் பௌத்தம் குறித்தும் எழுதி வருகிறார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரோம். அதாவது முதல் பகுதி வரலாறுகள், அதில் ஆட்டோபயோகிராஃபி பார்த்தோம், அப்புறம் பிறர் எழுதின பயோகிராஃபி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக சமூக வரலாறுகள், ஆதி திராவிடர் என்ற இந்த சமூகம் குறித்து மிக விரிவாக பலர் எழுதினார். இதில் முதலாவதாக ஐரோப்பியர்கள் இந்த இடத்தை பிடிக்கிறார்கள். ஐரோப்பியர்கள் தான் முதலில் ஒரு இடத்தில் பேராசிரியர் கோ தங்கவேலு எழுதுகிறார், இந்தியாவில் எந்த சமூகங்களையும் விட ஒடுக்கப்பட்ட இந்த பூர்வகுடி மக்களை பற்றி ஐரோப்பியர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அதை தொகுத்தால் ஒரு 1000 பக்கத்துக்கு வரும்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். அப்படி எழுதியவர்களில் நான் சில பெயர்களை இங்கே நான் குறிப்பிடுவேன். அபே துபைஸ், சவுத் இண்டியன் அந்த மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்று அவர் ஒரு விரிந்த நூலை அவர் எழுதினார். அவர் கர்நாடக பகுதிகளில் அந்த காலத்திலேயே பணியாற்றியவர். 1700களிலேயே அந்த காலத்திலேயே அவர் எழுதினார். அவர் பிரெஞ்சு மொழியில் எழுதி பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பிறகு இப்போ தமிழ்லையும் வந்திருக்கு அந்த நூல்கள். டாக்டர் அம்பேத்கரும் அந்த அபே டுபைஸினுடைய நூலை மேற்கோள் காட்டுகிறார். அவர் மிக முக்கியமான அறிஞர் அவர். அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்ட வரையறின மக்களை பற்றிய குறிப்புகள் என்று திறமென்கீர் பஞ்சமி நில உரிமையெல்லாம் வழங்கப்படுவதற்கு மிக அடித்தளமான வேலைகளை செய்த முன்னோடிகள் ஒருவரான திறமென்கீர் அவர்கள் அந்த மிக முக்கியமான ஆவணத்தை எழுதியிருக்கிறார். ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் மனிதர்கள் இங்கே எப்படி சுரண்டப்படுபவர்களாகவும் அடிநிலை மக்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்றத மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அதை போலவே வில்லியம் கவுடி அவர்கள், அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் டெப்ரஸ்டு கிளாஸ் மிஷன் ரிப்போர்ட் என்று அந்த காலத்திலேயே 1890கள் 70கள் அந்த காலத்திலேயே அவர் எழுதியிருக்கிறார்.
அதை போலவே கர்னல் ஆல்காட் அவர்கள் புகழ்பறையா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அடுத்ததாக எட்கர் தஸ்டன் அவர்கள் சவுத் இந்தியன் அந்த காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்று எட்கர் தஸ்டனுடைய நூல்களையெல்லாம் தமிழ் பல்கலைக்கழகம் கூட மொழிபெயர்த்திருக்கிறார். தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற பெயர். அதில் விதவிதமான சாதிகள், விதவிதமான மக்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி ஒரு பறவை தனது கூட்டுக்குள்ளே வானத்தெல்லாம் பறக்குது, ஆனால் கூட்டுக்குள்ளே வந்திருக்குமோ எப்படி இருக்குமோ அதை போல் நாம் சமூகத்தில் எல்லாருமே பழகினாலும் மற்றவங்க அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டை தெரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறோம். ஆனால் ஐரோப்பியர்கள் என்னடா இது ஒரே நாட்டில் வாழறாங்க, இப்படி விதவிதமான பண்பாடுகள் இருக்குன்னு அதை அவங்க விரிவாக ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. அப்படி தான் எட்கர் தஸ்டன் அவங்களாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக மொழியியல் கண்ணோட்டத்தில் பல விஷயங்களை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிய கால்டுவெல் அவர்கள், எல்லிஸ் போன்றவர்கள் இவங்கெல்லாம் பல சமூகவியல் விடயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்திகளையும் நாம் அதில் பார்க்குறோம். அதை சில பகுதிகள் மறைக்கப்பட்டது அப்படின்றதுனால கவிதாச்சரண் என்பவர் அவர் ஒரு பதிப்பை கொண்டு வந்தார். அது 2007. அதில் ஒரிஜினலாக கால்டுவெல் அவர்கள் என்னென்ன எழுதினார் அப்படின்ற அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறார். அடுத்ததாக இங்கே நம்ம சுதேசி மக்கள், நம்முடைய இந்த மண்ணை சார்ந்தவர்கள் எழுதின வரலாறுகளில் 1894 ராகவமூர்த்தி என்பவர் சென்னை ஒற்றுமை கைத்தொழில் சங்க தலைவராக இருந்த அவர் பறையர் உற்பத்தி விளக்கம்னு 1894 ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக கோபால் செட்டியார் அவர்கள் திருப்பத்தூரில் இருந்த தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கத்தின் மூலமாக ஆதி திராவிடர் வரலாற்றை கோபால் செட்டியார் அவர்கள் எழுதுகிறார். அடுத்ததாக தான் நம்ம ஐயா இப்போ தேவதாஸ் ஐயங்க காமிச்ச அந்த நூல் ஆதி திராவிடர் திரிசபுரம் பெருமாள் பிள்ளை அவர்கள் எழுதிய 1922 வெளிவந்த ஆதி திராவிடர் வரலாறு என்ற அந்த ஒரு நூல். அடுத்ததாக நிறைய வரலாறுகள் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த சமூக வரலாறுகள் இந்த சுதேசியர்கள் எழுதினதில் தாழ்த்தப்பட்டோர் இந்துக்கள் அல்லர் அப்படின்னு ஒரு நூல் கோலார் தங்கவயலிருந்து 38களில் டிஎம் துரைராஜுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பெயரில் வரும். இப்படி நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதையெல்லாம் நாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மொழி பேராசிரியராக இருக்கிற காரணத்தினால கவிதை படைப்புகள் நிறைய வந்திருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஞானவெட்டியான், சித்தர்களுடைய பாடல்கள், நமக்கு புத்தரிலிருந்தே நம்முடைய வரலாறுகள் இருக்குது, அசோகரிலிருந்தே நம்முடைய வரலாறுகள் இருக்குது, அப்படின்னு நம்ம திருவள்ளுவரிலிருந்து இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போது ஆனால் இந்த வரலாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஞானவெட்டியான் போன்ற நூல்கள் அது பிற்காலத்தில் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த நூல்களில் நிறைய வரலாறுகள், இந்த சாதிகளுடைய உற்பத்தி எப்படி இந்த தீண்டாமைலாம் வந்துச்சு அப்படின்ற பல கருத்துக்கள் அதில் பேசப்படும். அடுத்ததாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 1919 வாக்கில் சட்டசபைக்கு சென்னை சட்டசபைக்கு ஆங்கிலேயர்களால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் முதலாக நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டம் தொடங்கி 1919களில் எம்சி ராஜா உள்ளிட்ட நிறைய பேர் நியமிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட அந்த காலத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இங்கே உருவாகுது. அந்த விழிப்புணர்வு உருவாகிற அந்த காலகட்டத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டுன்னு ஒரு நூல் எழுதுகிறார். அது அறிவுலகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நூல். ஆரியர் தமைவப்பா ஆதி திராவிடரை சேரியர் என்றாரடி. அது சித்தருடைய புதம்பை சித்தர் பாடல்கள், சித்தருடைய பாடல்கள் அந்த மாதிரியான அந்த ஸ்டைலில் 1930 பாரதிதாசன் 1930 தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ புதுவை நோயல் என்று அங்கே இருந்த மிகவும் ஒரு முன்னோடியான ஒரு தலைவர். அவர் கிறிஸ்துவ பின்புலம் சார்ந்தவர். அவர் தலித்துன்னு சிலர் சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் கடந்து அவங்க ஒரு முற்போக்காக செயல்படுவதற்கு வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி அந்த சமத்துவ பாட்டை பாரதிதாசன் எழுதுகிறார். அதில் தான் எழுதுகிறார், தீண்டாதார் பழங்கீர்த்தி தெரிந்தால் தீண்டாமைப்பட்ட வேண்டாதார் இல்லையடி. தீண்டப்படாதவர்கள் இன்றைக்கி இந்த நாட்டில் அழைக்கப்படுற மக்களுடைய பழைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரமாதமான பெருமைக்கு உரியவர்கள் இவங்க அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க அப்படின்லாம் எழுதுகிறார். மிக விரிவாக அந்த விஷயங்கள் செல்லுகிறார். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பிறகு இங்கே சென்னையில் இருந்த முருகேச பாகவதர் அவர்கள் ஆதி திராவிடர் சமூக சீர்திருத்த கீதங்கள்னு ஒரு நூலை கொண்டு வரார். மிக முக்கியமான அந்த நூல் ரொம்ப அருமையான நூல்.
நான் பதிப்பிச்ச அந்த நூல் அது இருக்குது. அதே காலகட்டத்தில் அங்கம்பாக்கம் குப்புசாமி தற்காப்பு சிந்துன்னு தூத்துக்குடியிலேருந்து வருது. ஒரு சிந்து நூல். இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கம்பாக்கம் என்ற ஊரில் ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வீரர் மக்கள் மத்தியில் புரட்சிகரமான கருத்துக்களை கொடுத்து அவர் மக்களை முன்னேற்றி அடித்தள மக்களுடைய விடுதலைக்காக வேலையை செய்யும்போது சாதி இந்துக்களால் அவருக்கு ஒரு பிரச்சனைகள் உருவாகி அவரை வீட்டோடு வச்சு கொளுத்துவதற்கு முயற்சி செய்யும்போது அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டு ஒரு 6 சாதி இந்துக்கள் இறந்து போகிறாங்க. இது அன்றைக்கு மிகப்பெரிய வழக்காக மாறி அது மிகப்பெரிய போராட்டமாக நடைபெற்று அதற்கு MC ராஜா, இன்னும் இங்கே முருகேச பாகவதர், இன்னும் தமிழன் இதழ் எல்லாரும் நிறைய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. பல்வேறு சமூகத்தை சார்ந்த அதாவது வெளிப்படையாக சொன்னால் பிராமணர்களிலிருந்து முதலியாரிலிருந்து எல்லாருமே அந்த அங்கம்பாக்கம் குப்புசாமிக்காக வாதாடி இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்திராஜ் கல்லூரி VL எத்திராஜ் என்பவர் அவர் தான் அவரும் அதில் அந்த வழக்கறிஞராக வாதாடி இருக்கிறார். குப்புசாமியை விடுதலை செய்திருக்கிறாங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெபல் ஹிஸ்ட்ரியாக மக்கள் மத்தியில் அசைவுகளை உருவாக்கி இருக்கிறார். அதை ஒரு தற்காப்பு சிந்து என்று பால்வண்ணம் பிள்ளை அவர்கள் பாடுறார். இப்படி நிறைய வருகிறது. அடுத்ததாக இப்போ அண்மையில் கூட பறையன் பாட்டு என்று ஒரு நூலை கோ ரகுபதி அவர்கள் தொகுத்திருக்கிறார். அதில் பல பாடல்கள் பறையருடைய விடுதலை குறித்து பறையர் அல்லாதவர்கள் எழுதியது அப்படின்னு அவர் குறிப்பு கொடுக்குறார். நிறைய பிற சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த பூர்வகுடி மக்களுடைய வரலாறுகளை எழுதியிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த விவரங்களை எடுத்து கொடுக்குறார். அதே போலவே இப்போ அண்மையில் கூட குருசாமி என்பவர் மதுவிலக்கு கீர்த்தனங்கள் அந்த காலத்தில் வெளிவந்தது. முருகேச பாகவதர் மதுவிலக்கு கீர்த்தனங்கள் எழுதியிருப்பார். கல் சாராயம் கஞ்சா விளக்கு முருகேசன் சொல்லும் கருத்தை கேட்டு உன் மதியை துலக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் அந்த ரொம்ப அழகாக கவிதை நடையோடு எழுதுவார். அப்படி நிறைய கவிதைக்கான பங்களிப்புகள் நிறைய இருந்திருக்கு. இதையெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக இந்த ஆதி திராவிடன் வரலாறுகளை, பூர்வ குடிகளின் வரலாறுகளை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் வழங்கியவர்கள் யார் யார், அப்படி என்னென்ன நூல்கள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த 3வது பகுதியில் பார்த்தோம்னா, முதலாக நாம் பண்டித அயோத்திதாசரிடம்தான் செல்ல வேண்டியது. பண்டித அயோத்திதாசர் அவர்கள் தான் நடத்திய தமிழன் 1907 அவர் மறையும் 14 வரை வெளிவருகிறது. பிறகு அவர் மறைவுக்கு பிறகும் கோலார் தங்கவயலிருந்து 23 34 வரை பண்டிதமணி கேப்ரியல் அப்பாதுரை மூலமாக ஐயக்கண்ணு புலவர் அவர்கள் மூலமாக அங்கிருந்து வருது 10 ஆண்டுகள். அந்த தமிழன் இன்னும் நமக்கு வரல. இப்போ நம்மக்கிட்ட கிடைக்கிற தமிழன் தொகுப்பு என்பது 7 14 வரை பண்டிதர் காலத்தில் இருந்த தமிழன் தான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கோலார் தங்கவயல் தமிழன்லாம் இன்னும் வரல. அதெல்லாம் வரணும். வெளிவந்தால் இன்னும் நிறைய வரலாறுகள் வெளிவரும். அப்படி அந்த 7 14 வரை அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் இந்திர தேச சரித்திரம் என்ற ஒரு சிறப்பான ஒரு நூலை எழுதுகிறார். எப்படி புத்தரது ஆதிவேதம் என்பது பௌத்தத்துக்கான ஒரு பெரிய ஒரு கேஸ்பல் போல, ஒரு டெஸ்டாமெண்ட் போல அவர் உருவாக்கியிருக்கிறார். பின்னர் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் புத்தானிசமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி புத்தரது ஆதிவேதம் அவ்வளோ முக்கியமானது. அதை போல் இந்திய வரலாற்றை பௌத்தத்துக்கும் பிராமணியத்துக்குமான முரண்பாடு எப்படியெல்லாம் இருந்தது என்பதை அவர் மிக அழகாக பௌத்தத்தை ஒரு பக்கத்திலும் பிராமணியம், அதாவது பிராமணியம்னா பிராமணர்கள் புரிஞ்சுக்கூடாது, சாதி கோட்பாடுகள், அதுவும் படிநிலையிலான சாதி கோட்பாடுகள், ஒருத்தருங்கிட ஒருத்தர் விடுபட முடியாத அளவுக்கு கட்டி போட்டு இருக்கிற இந்த முடிச்சு, அதுதான் அந்த பிராமணிக்கல் ஹைராரிக்கல் அந்த சிஸ்டம். அந்த சிஸ்டம் அனைவரும் சமம்னு சொல்கிற பௌத்த அமைப்பு. இந்த இரண்டுக்குமான முரண்பாடு எப்படி இருந்தது? அந்த வர்ணாசிரமம் ஐயா சொல்கிற மாதிரி இந்த அமைப்பும் முரண்பாடுகளில் தான் இந்தியாவின் வரலாறு இருக்கிறது அப்படின்றத பண்டித அயோத்திதாசர் விளக்குகிறார். அது ஏதோ ஆதிதிராவிட வரலாறு மட்டும் அவர் சொல்லலை. இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளினுடைய வரலாறுகள் அனைத்தையும் அதில் இந்திர தேச சரித்திரத்தில் விளக்குகிறார். இதே அந்த ஹிஸ்டாரிக்கல் டயலாக், அந்த உரையாடல், அந்த ஒரு சொல்லாடலை பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்களும் பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்ற நூலில் கையாளுகிறார். இதே உரையாடலை தர்ம தீர்த்த அடிகளார் என்ற ஒரு அறிஞர், ஹிந்து இம்பீரியலிசம் என்று அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, பிறகு தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த நூலிலும் தர்ம தீர்த்த அடிகளார், அவர் கேரளாவை சார்ந்தவர், அவர் ஆன்மீக அடிகளாக இருந்து பிறகு அவர் நிறைய எழுதியிருக்கிறார். ரொம்ப மிக முக்கியமான
ஆளுமை 40களிலேயே அவரும் அந்த மாதிரி எழுதியிருக்கிறார். இப்போ இந்த 3 நூல்களையும் நம்ம ஒன்றா வச்சு படிக்க முடியும். இப்படி ஒரு மிகப்பெரிய விரிந்த கண்ணோட்டத்தை அயோத்திதாஸ் பண்டிதர் அந்த நூலில் வழங்குகிறார். அடுத்ததாக 1927 ராவ் பகதூர் எம்.சி. ராஜா அவர்கள் அப்ரஸ்டு ஹிந்துஸ் என்ற ஒரு நூலை, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்று பின்னாளில் அன்பு பொன்னோவியம் ஐயா உள்ளிட்ட பல சான்றோர்கள் இங்கே அம்பேத்கர் அந்த கலைக்கூடம் அறிவுக்கூடம் என்ற அந்த ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற அந்த நூலை தமிழ்படுத்தியிருக்கிறாங்க. அவர் எம்.சி. ராஜா அவர்கள் எப்படி பல்வேறு அரசர்கள் காலகட்டத்திலும் இந்த மக்களுடைய நிலை இருந்தது, எப்படி இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, ரொம்ப அழகாக எம்.சி. ராஜா அவர்கள் எழுதியிருப்பார். அதாவது பழைய காலத்தில் அரசர்கள் காலத்தில், பிறகு இஸ்லாமியர் காலத்தில், பிறகு பிரிட்டிஷார் காலத்தில் கூட எங்களது நிலை மிகப்பெரிய மாற்றம் அடைந்து விடவில்லை. ஆனால் எல்லோரும் எங்களது உதவிகளை வாங்கி கொண்டு வளர்கிறார்கள். வளர்ந்து கொண்ட பிறகு எங்களை பார்ப்பதில்லை அப்படின்ற அந்த உண்மையை சொல்கிறார். அது ஏதோ கடந்த காலத்துக்கு மட்டுமல்ல, அந்த அளவுக்கு அவரை எப்படி அதிகாரத்துக்கு வரும் வரை இந்த மக்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள், பிறகு அவர்கள் கண்டுக்காமல் விட்டுடுறாங்க அப்படின்றத இதை மிக விரிவாக இந்த அப்ரஸ்டடு ஹிந்துஸ் இந்த டெக்ஸ்டை நான் படிக்கும்போது அப்படியே எனக்கு அன்டச்சபிள்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் பீப்புள், அந்த பிரிட்டிஷ் இந்தியா என்ற ஒரு விரிவந்த கட்டுரையை 200 பக்க அளவில் பிரிட்டிஷ் இந்தியாவும் தீண்டப்படாதவர்களும் பாபாசாஹேப் அம்பேத்கர் எழுதுகிறார். அதில் அவர் ஆழமாக எதை சொல்கிறாருன்னா, 1891 இராணுவத்தில் நீண்ட நெடுங்காலமாக பணியாற்றி வந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பீகாரில் துசாத்துகள், பம்பாயில் மகர்கள், சென்னையில் பறையர்கள்லாம் எல்லா சமூகங்களும், அதேமாதிரி அங்கே மகர்கள்னால் மகர்கள் மட்டும் நிறைய சமூகங்கள் இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மை இந்த மக்கள் இருந்திருக்கிறார். இராணுவத்தில் பணியாற்றியவர்கள் திடீரென்று பிரிட்டிஷ் அரசு அவங்கள கைவிட்டுடுச்சு. ஏன்? அரசுகள் எப்படி நடந்து கொள்ளும், அரசுகள் ஏன் இப்படி தான் ஏறி வந்த ஏரியை எட்டி உதைக்கின்றன, மிக விரிவாக பேசுகிறார். அப்படி இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டும். அப்படி ராவ் பகதூர் எம்.சி. ராஜா அவர்கள் ஒடுக்கப்பட்ட இந்துக்களை மிக தெளிவான மக்களுக்கு கல்வியும் நிலமும் மிக அழகாக அந்த நூலில் அவர் பேசுகிறார். அதை பற்றி நான் விரிந்த ஒரு கட்டுரையை 10 ஆண்டுகளுக்கு முன்னரே எழுச்சி இதழில் எழுதியிருக்கிறேன், ஒடுக்கப்பட்ட இந்துக்களை பற்றி. அப்போ அதை விரிவாக அதில் பேசுகிறார். நிலமும் பொருளாதார கட்டமைப்பும் அவசியம் என்று என்கிறார். பண்டித அயோத்திதாசர் போன்றவர்கள் மதம் மிக முக்கியம் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் அணுகுவாங்க. இப்போ இந்த வரலாற்று நூல்கள், திறனாய்வு நூல்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும், அதை நம்ம பிறகு பார்ப்போம். பிறகு இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற இந்த பூர்வகுடி மக்களை பற்றிய மிக விரிவான வரலாற்றை எழுதியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர். 1946 இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்களாக சூத்திரர்கள் என்று அறியப்படுகிற மக்களை பற்றி அவர் 1946 சூத்திரர்கள் யார், அவர்கள் எப்படி இந்தோ ஆரிய சமூகத்தில் 4ஆம் வர்ணத்தவர்களாக ஆனார்கள் அப்படின்னு எழுதினார். 48 அன்டச்சபிள்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த தீண்டப்படாதவர்கள் நூலை மிக விரிவாக 1948 கொண்டு வருகிறார். அது மிக விரிவாக அனைவரும் வாசிக்கத்தக்க நூல். அந்த நூல் மண்ணின் மைந்தர்களின் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற தலித் எழில்மலை ஐயா அவர்களுடைய தலித் சாகித்ய அகாடமி மூலமாக மிக விரிவாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. பிறகு அரசாங்கத்தின் வெளியீட்டிலும் அது வெளிவந்தது, நிறைய வந்தது. அடுத்ததாக இந்த பூர்வகுடி மக்களுடைய வரலாறுகளை விமர்சன கண்ணோட்டத்தில், ஆய்வு கண்ணோட்டத்தில் எழுதிய நூல் என்று நாம் சொல்லணும்னா தலித் மக்களும் திராவிட இயக்கமும் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது முதல்ல டி.பி. கமலநாதன் அவர்களால். தலித் மக்களுடைய பூர்வீக முன்னேற்ற செயல்பாடுகள் எப்படி ஒரு பயோனியர் ஒர்க்காக இருக்குது, அதை திட்டமிட்டு மறைச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி மறைப்பதற்கான வேலைகளை செய்யாதீங்க, நிறைய வேலைகளை எங்கள் முன்னோடிகள் செய்திருக்கிறார்கள் என்று டி.பி. கமலநாதன் அவர்கள், பண்டித அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசனார், ராவ் பகதூர் எல்.சி. குருசாமி, இன்னும் ஐயாக்கண்ணு புலவர், பெரியசாமி புலவர், இப்படி பலரும் நடத்திய பல்வேறு மாநாடுகள், பல்வேறு பத்திரிகைகள், பல்வேறு இயக்க செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் பட்டியலிட்டார். அது மிக முக்கியமான நூல். அதை அண்மையில் காலமான நம்ம அருமை நண்பர் மதுரை எழுத்து வே. அலெக்ஸ் அவர்கள் அதை சுந்தரம் என்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அவர் மூலமாக மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் அது வெளிவந்திருக்கு. தலித் மக்களும் திராவிட இயக்கமும். அதை போலவே அருமை நண்பர்களே, நான் நிறைய பட்டியலாக சொல்கிறதுனா கொஞ்சம் போர் அடிக்கலாம், இருப்பினும் கேட்கணும். ஏனென்றால் இந்த மக்களை பற்றி பல்வேறு களங்களில் நமது தமிழ் நிலப்பரப்பு முழுக்க ஆங்காங்கே வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம அதை கவனிக்கணும்.
80-90களிலேயே டிஎம் மணி ஐயா அவர்கள் திருப்பனந்தலை சார்ந்தவர். அவர் உமர் பரூக் என்று பின்னர் மாறி இருக்கிறார், மதம் மாறி இருக்கிறார், இஸ்லாம் போயிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற அடித்தள மக்கள் இஸ்லாம் சமயத்துக்கும் போயிருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய செயல்பாடு. அது குறித்து தான் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களும் அதை பற்றி தான் முனையற்பட்ட ஆய்வையும் செய்திருக்கிறார். அப்படி டிஎம் உமர் அந்த மணி அவர்கள் செந்தமிழ் நாட்டு சேரிகள், சாதி ஒழிந்தது, கடவுளை மாற்றுவோம் என்று பல நூல்களை அவரும் எழுதியிருக்கிறார். இப்படி இன்னும் பல நூல்கள் வந்திருக்கு. அவர் நிறைய ஒரு 10 நூல்களுக்கு எழுதியிருக்கிறார். இங்கே நினைவுக்கு வந்ததை மட்டும் நான் சொல்லுவேன். அடுத்ததாக நம்ம ஐயா விஎஸ் சுப்பையா ஐயா அவர்களே தலைவர் அவர்கள் இங்கே நினைவுபடுத்தியதைப் போலவே மேதகு டாக்டர் ஆர் பத்மநாபன் அவர்கள் 90களிலேயே இங்கே மிக முக்கியமான தலித் கிராசிங் ரோட்ஸ் என்று அதை தமிழில் இன்றைய நிலையில் தலித்துகள் என்று நமது இந்திய நிலப்பரப்பில் தலித் மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இன்னும் ரொம்ப அழகாக அந்த நூலை நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் பத்மநாபன் ஐயா அவர்கள் 3 பகுதிகளாக ஆரம்ப காலகட்டம், பிஃபோர் த டாக்டர் அம்பேத்கர், அடுத்து டாக்டர் அம்பேத்கர் ஏரா, அதன் பிறகு ஆஃப்டர் த டாக்டர் அம்பேத்கர்னு 3ஆக பிரித்து அதன் பிறகு இறுதி பகுதிகளில் உத்தரப்பிரதேச அரசியலில் இன்னும் பல இடங்களில் தலித் மக்கள் எப்படி மேலோங்கி வருகிறார்கள் என்று விளக்கியிருப்பார். அப்படி அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா அவருடைய பணிகள், நிறைய வேலைகள், இதுக்கு நடுவில் எவ்வளோ நுட்பமாக எழுதுகிறாங்க. இன்றைய இளைஞர்கள் நம்ம நிறைய அதாவது நல்லா படிக்கிறவங்க, நம்ம அருமை நண்பர் ராமகிருஷ்ணன்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. நிறைய படிக்கிறவங்க படிக்கிறாங்க. நிறைய பேர் நாம் முன்னோர்களை வாங்கி கொள்ளாமல், நாம் உள்வாங்கி கொள்ளாமல் எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? அப்போ அப்படி மிக சிறப்பான ஒரு ஆய்வு நூலை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக எழுச்சி தமிழர் அவர்கள் இப்போ அண்மை காலத்தில் எழுதிய நூல்களில் அமைப்பாய் திரள்வோம் என்பது மிக அருமையான ஒரு படைப்பு. அனைவரும் படிக்க வேண்டும் என்று நான் இங்கே சொல்லுவேன். இது என்னங்க ஆதிதிராவிட வரலாறு தானே பேசணும், நீங்கள் அது சம்மந்தம் நிறைய வெளியே போகிறீங்களா அப்படின்னு வெளியேன்னு கிடையாது. சாதிகளாக இங்கு திரளும் பொழுது, மதங்களாக மனிதர்கள் இங்கு திரளும் பொழுது, ஏங்க நம்ம நவீன காலத்துக்கு வந்துட்டோம். நவீன கால மனிதனுக்கு சாதி தேவையில்லை, மதம் தேவையில்லைன்னு நம்ம பேசுகிற இந்த காலகட்டத்தில் ஜனநாயக அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில் நாம் ஒன்றாய் திரள்வோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ்னு சொன்ன அந்த அமைப்பாய், அந்த ஆர்கனைஸ் என்ற அந்த ஒரு வேர்டை விளக்கும் விதமாக எழுச்சி தமிழர் அவர்கள் மிக விரிவாக அமைப்பாய் திரள்வோம் என்று இந்த இந்திய நிலப்பரப்பில் ஒடுக்கப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள், மிக பின்தங்கியவர்கள், பெண்கள், இன்னும் மார்ஜினலைஸ்டாக இருக்கிறவங்க, பழங்குடி மக்கள், இவர்களெல்லாம் ஒன்று கூடி எப்படி இவர்கள் அமைப்பாக மாறுவதன் மூலமாக ஜனநாயக சக்தியாக மாற முடியும். ஒரு இடத்துல டாக்டர் அம்பேத்கர் எழுதுகிறார், இந்திய நிலப்பரப்பில் ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் அது தீண்டப்படாத மனித அந்த அந்த தளங்கள் மூலமாக தான் செய்யப்பட முடியுன்ற. அப்படி ஏன்னா ஜனநாயக கூறுகள் அதிகம் இருக்கிறதுனால இங்கே அப்படி சொல்கிறார். அப்படி அந்த அமைப்பாய் திரள்வோம் என்று அவர் மிக விரிவாக எழுதினார். அண்மை காலங்களில் அது நல்லதாகவும் நடக்குது, வேறு மாதிரியும் நடக்குது, அடிப்படைவாதமாகவும் நடக்குது. பறையர் வரலாறுகள், மல்லர் பள்ளர் வரலாறுகள், தேவேந்திரர் வரலாறுகள், அருந்ததியர் வரலாறுகள், சக்கிலியர் வரலாறுகள், பழங்குடிகள் வரலாறுகள் என்று பலவிதமான கண்ணோட்டங்களில் விரிந்த பரந்த ஆழமான நூல்கள் வெளிவருகின்றன. ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு என்று சொல்வதைப் போல இதில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நாம் இங்கே ஒரு அறிவுக்களம், இங்கே வந்து உணர்ச்சிவசப்படாமல் மெதுவாக நம்ம கவனிக்கணும், புரிஞ்சிக்கணும். இப்போ இதை அதாவது அந்த மாதிரி நிறைய நூல்கள் அண்மையில் வந்துக்கிட்டு இருக்கு. நமது இங்கே பேராசிரியர் ஐயா, அன்பிற்கினிய பேராசிரியர் தங்கராஜ் ஐயா இங்கே வந்திருக்காங்க. அவரும் மிக அருமையான நூல்களை எப்படி இங்கே கோயில், நிலம், சாதி இது மூன்றும் எவ்வாறு இங்கு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. கோயில் என்பது வெறும் வழிபாடு மட்டும் அல்ல அருமை நண்பர்களே, அறிஞர்களே, அது ஒரு அதிகாரத்தின் குறியீடு. இட்ஸ் ஏ சிம்பிள் ஆஃப் பவர். அதனால தான் சிலர் வந்து உள்ளே வரணும்னா நீங்கள் வெளியே இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய கதைகள், கட்டுரைகள், பழமொழிகள், கோபுரத்தை வணங்கினாவே கோடி புண்ணியம், நீ அங்கேருந்தே வணங்கிட்டுப்பா அப்படின்லாம் கதைகளையெல்லாம் உருவாக்கி விட்டுருக்காங்க. அப்போது கோயில் என்பது ஒரு சிம்பிள் ஆஃப் பவர். அதே போலவே இன்றைக்கி ஒரு கல்வி என்பது சிம்பிள் ஆஃப், அது ஒரு கல்வி நிறுவனம் என்பது எல்லாமும் ஆல் இமேஜஸ் ஆஃப் பொலிட்டிக்கல். ஐசன்ஸ்டீன் ஒரு ரஷ்ய திரைப்பட மேதை சொல்லுவான், ஐன்ஸ்டீன் அல்ல ஐசன்ஸ்டீன், எல்லா பிம்பங்களும் ஒரு அரசியல் தான் வரும். அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அமைப்பும்
அரசியலாக இருக்கிறது. அதை நுட்பமாக விளக்கி ஐயா தங்கராஜ் அவர்கள் அந்த கோயில் நிலம் சாதி என்ற நூல்கள், இன்னும் அம்பேத்கரும் பௌத்தமும் உள்ளிட்ட நூல்கள், அதில் நானும் கட்டுரையாக எழுதியிருக்கிறேன், ஐயா அது தொகுத்திருக்கிறாங்க. இப்படி நிறைய திறனாய்வு நூல்கள், சில நூல்களை தான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்படி நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கு. அடுத்ததாக கமிட்டிகள், அறிக்கைகள், குழுக்களுடைய பணிகள் அப்படின்னு நிறைய நமக்கு இருக்குது. அந்த காலத்தில் சைமன் கமிஷன் கமிட்டியிலேருந்து, சவுத்பரோ கமிட்டியிலேருந்து பல்வேறு கமிட்டிகள், இளைய ஐயா அந்த 50, 60, 70களில் இளைய பெருமாள் ஐயா கமிட்டியிலேருந்து பஞ்சமி நில உரிமை குறித்து இன்னும் நிறைய, இப்படி நிறைய அந்த போராட்டங்கள் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு போராட்டம் இல்லாமல் ஒரு வேலைகள் நடந்துடாது. அதற்கான ஒரு மிக நீண்ட போராட்டம் இருக்குது. அப்போ அந்த போராட்டங்கள் எல்லாம் இப்போ இந்த செங்கல்பட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அந்த பஞ்சமி நில போராட்டம் எப்படி நடந்தது, ஜான் தாமஸ், ஏழுமலை போன்றவர்கள் எப்படி உயரை நீத்தாங்க, அதுக்கான போராட்டம் என்ன, இப்படி அந்த ஒவ்வொரு போராட்டம் குறித்தும் ஐயா கருப்பன் ஐஏஎஸ் அவர்கள் கூட அந்த அமைப்பில் இருந்து நிறைய இங்கேயும் அகாடமியிலும் இருந்தவர். அவர்களும் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தவர். அப்படி அந்த பல்வேறு அறிக்கைகள், கமிட்டிகள், குழுக்கள், இதனுடைய ஆவணங்கள் நிறைய இருக்குது. எல்லாம் ஆவண காப்பங்களில் இன்னும் பல இடங்கள் இருக்குது. அவைகளெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்ததாக பாருங்கள், இப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சு நம்ம நிறைய இது ரொம்ப தூரம் வந்துட்டோம். குடியரசாயும் நம்ம 75 ஆண்டுகளை தொட்டுட்டோம். ஆனால் டாக்டர் அம்பேத்கருடைய பேச்சும் எழுத்தும் தான் தொகுக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்னும் மத்திய அரசு மூலமாக மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா இடமும் வந்திருக்கு. அவருக்கும் முன்னதாகவே செயல்பட்ட, அவர் சமகாலத்தில் செயல்பட்ட, அவருக்கு பின்னாடி செயல்பட்ட ஏராளமான தலைவர்கள் ஏதோ பொது அரங்குகளில் மட்டுமல்ல, சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் நிறைய பேசியிருக்கிறாங்க. அது இன்னும் தொகுக்காமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பாபா அம்பேத்கருடைய இந்த உரைகள் வந்திருக்கு. அடுத்ததாக ராவ் பகதூர் எல்சி குருசாமி அவர்களுடைய உரைகள் அன்பிற்கினிய மதிவண்ணன் அவர்கள் மூலமாக தொகுக்கப்பட்டு வந்திருக்கு. சுவாமி சகஜானந்தா அவர்கள் சட்டப்பேரவை மேலவையில் ஆற்றிய உரைகள், ரவிக்குமார் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர், பொதுச் செயலாளர் அவர்கள் மூலமாக தொகுக்கப்பட்டு கல்வியே செல்வம் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டு வந்திருக்கு. சீர்காழியை சார்ந்த தாய்மண் பதிப்பக ஆசிரியர், பொறுப்பாசிரியர் பூவிடியன் அவர்கள் தொகுத்து கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே பூவிடியன் அவர்கள் அங்கு சீர்காழி பகுதியில் இருந்த கேபிஎஸ் மணி அவர்களுடைய வரலாற்றையும் தொகுத்து கொடுத்துருக்கிறார். இன்னும் பல வரலாறுகளையும் எழுதியிருக்கிறாங்க. இப்படி இன்னும் நிறைய, கோவை வீரையன் மிகப்பெரிய லீடராக விளங்கியிருக்கிறார், மிகப்பெரிய வேலைகள் செஞ்சிருக்கிறார். ஆனால் அவருடைய பேச்சும் எடுத்தும் சட்டமன்றங்கள் அப்படியே இருக்கு. தந்தை சிவராஜ் அவர்கள் சென்னையிலிருந்து டெல்லி வரை நிறைய மன்றங்களில் இருந்து, குழுக்களில் இருந்து ஏராளமான வேலைகளை பண்ணியிருக்கிறார். ஆனால் நமக்கு தந்தை சிவராஜ்னா அம்பேத்கர் பிரியன் அவர்கள் எழுதிய அந்த ஒரு நூலை தவிர வேறு இன்னும் நம்ம இன்னும் கொண்டு வரலை. அவங்களுடைய உரைகள்லாம் இருக்குது. ராவ் பகதூர் எம்சி ராஜாவின் உரைகள் நிறைய இருக்குது. இன்னும் அதெல்லாம் எடுத்து தொகுக்கணும். இன்னும் இப்படி பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். நம் சமகாலத்திலும் நிறைய வேலைகளை தொடர்ந்து சட்டமன்றங்களில், பாராளுமன்றங்களில் நிறைய குறைகள் இருக்கலாம். அது விமர்சிப்பது என்பது வேறு, அது வேறு களத்தில் வச்சுக்க. இங்கே நான் ஒரு அறிவு களத்தில், என் இன்டலெக்சுவல், ஒரு அகடமிக், இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன். இதை தொகுத்து கொடுப்பது அறிவாளர்கள் கடமை. எல்லாத்தையும் வேலையும் எல்லாரும் செய்ய முடியாது. அருமை நண்பர்களே, அறிஞர்களே, நாம் எந்த களத்தில் நிற்கிறோம், நாம் என்ன வேலை செய்யணும் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் மிகச்சரியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 50, 60, 70 ஆண்டுகளுக்குள்ள வேலைகளை செய்ய முடியும். ஒரு 5 பேர் ஒன்றா கூட்டிகிட்டா போதும், நம்ம தலைவராகிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் ஒன்றா சேர்ந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு கிடக்கிறாங்க. இப்படி நாட்டில் பார்க்குறோம் நாம். அப்போது நாம் எந்த களத்தில் நிற்கிறோம், என்ன வேலைகளை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தான் நிறைய வேலைகளை செய்ய முடியும். அறிஞர் அன்பு பொன்னோவியத்தை பாருங்கள், இன்னும் பல அறிஞர்களை பாருங்கள், அவங்க வேலையை சரியாக எடுத்துகிட்டு அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம சமகாலத்தில் ஞான அலாய்சியர் அவர் கிரிட்டிக்கல் கொஸ்ட் தொடங்கி அதன் மூலமாக இந்தியா முழுவதும் வந்திருக்கிற அந்த விடுதலை சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு போயிட்டே இருக்கிறார். நானும் எனது நண்பர்கள், பேராசிரியர்கிட்ட நாங்கள் எங்களுடைய அந்த சின்ன ஒரு அமைப்பு பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கம் வச்சுருக்கிறோம். அதன் மூலமாக இதுவரை 14 நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். தென்னிந்தியாவில் அம்பேத்கர்லாம் அந்த நூலில் தான் கொண்டு வந்தோம். இதுவரை டாக்டர் அம்பேத்கர் பற்றி ஆங்கில நூல்களில் கூட இல்லாத பல புகைப்படங்களை எல்லாம் இணைத்து அதெல்லாம் இன்னும் விரிவாக கொண்டு வந்தோம். அது நிறைய விற்பனையும் ஆனது. இப்போ அண்மையில் கூட அரசமைப்பு அந்த அவையில், கான்ஸ்டிடியூட் அசம்பிளியில் நமது ஆந்திராவை சார்ந்த முக்கியமான ஒரு தலைவர் அவர் பேர் ஆற்றிய உரைகள், தமிழகத்தை சார்ந்த VI முனுசாமி பிள்ளை அவர்கள் ஆற்றிய உரைகள், அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக அருமை நண்பர் வெங்கடேசன் அவர்கள்
அதை மொழிபெயர்த்து கொடுத்தார். அதை இலக்கிய சங்கம் போட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக வி.எஸ். சுப்பையா ஐயா அவர்களை பற்றி ஒரு தொகுப்பை கொண்டு வர வேண்டும் என்று அவங்க குடும்பத்திற்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் நிறைய ஒரு பெரிய எழுத்தாளராக இருந்திருக்கிறார், நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார், பல வேலைகளை செய்திருக்கிறார். தமிழ் உலகில் பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வி.எஸ். சுப்பையா ஐயாவை பற்றி எழுதுகிறார். எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சிக்கல் வந்தது. அப்பொழுது ஐயாவை போய் பார்த்தேன். அப்போது அவர் ஆட்சியாளராக கலெக்டராக இருக்கிறார். அவர் என்னை அன்போடு கவனித்து அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு அவர் மிகப்பெரிய மனிதராக விளங்கியிருக்கிறார் வி.எஸ். சுப்பையா அவர். அவரை பற்றி அவர் எழுதின நூல்களை எல்லாம், அவர் என்னென்ன சிறுகதைகள் எழுதினார், கவிதை எழுதினார், என்னென்ன கட்டுரைகள் எழுதினார், என்னென்ன அது எல்லாத்தையும் நம்ம தொகுத்து கொண்டு வர வேண்டும். வரலாறு என்பது நாம் எழுதினா தான் வரலாறு. நம்ம எழுதி எதுவுமே கொடுக்காம அவன் எழுதலை வரலாறு, அவன் எழுத வரலாறுன்னு எவன் எழுதுவான்? நம்முடைய வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும். என்னுடைய அப்பனை, எனது பாட்டனை, எனது முன்னோரை நான் தானே எடுத்து வெளியே கொடுக்கணும். அந்த உரிமையும் கடமையும் நம்ம அனைவருக்கும் உண்டு. இப்போ என்ன படிக்காமையாக இருக்கிறோம், நமக்கு விவரம் தெரியாமையாக இருக்குது. அப்போ நம்முடைய வரலாறுகளை நாம் எந்த அளவுக்கு எடுத்து தர வேண்டும். இது ஐயா சுப்பையா ஐயாவுக்காக மட்டும் சொல்லலைங்க, ஒவ்வொருத்தருக்கும். இப்போ முருகேச பாகர் அவங்க ஃபேமிலியில் பேரப்பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள போய் நான் பார்த்த உடனே அவங்க அப்பா எழுதின புத்தகத்தை நான் கொண்டு போய் ஆதி திராவிடர் சமூக சீர்திருத்த கீதங்கள் கொடுத்த உடனே அவங்க பேத்தி கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுது. எங்கள் தாத்தா எழுதினது நாங்கள் கூட பார்த்ததில்லை, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தீங்களா? அப்படி நாம் எல்லோரும் இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதுனால உடனடியாக ஒரு பெரிய அரசியல் கூட்டமோ பெரிய கோடிக்கணக்கான பணமோ வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறேன். நான் 2010 முருகேச பாகவரை தேடும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு 4 பேருக்கு தான் அவருக்கு பற்றி தெரியும். ஆனால் பிறகு தமிழக முதல்வர் அவர்கள் கையிலாலேயே அந்த குடும்பத்தவர்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் போய் சேர்ந்து. அப்புறம் ஒரு நாள் என்னை அழைச்சி அவங்க ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்போது நம்ம பின்னாடி அது வருது போகுது அதை பற்றிலாம் பார்க்காம நம்ம வேலைகளை செய்யும். அப்படி இந்த தலைவர்களுடைய அந்த உரைகள். அடுத்ததாக நமது முன்னோர்கள் நடத்திய பத்திரிகைகள், ஏராளமான பத்திரிகைகள் நடத்தி இருக்கிறார்கள். அதில் தமிழன் என்ற பத்திரிகை மட்டும்தான் துவக்கப்பட்டு வந்திருக்கு. அதிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1907 14 வரை நடத்தினதான் வந்திருக்கு. இன்னும் கோலார் தமிழன் இன்னும் வெளியே வரல, இன்னும் அது வரணும். நெட்டமல்லி சீனிவாசனார் நடத்திய பத்திரிகைகள் வரணும். இப்பொழுது அண்மையில் ஆதி திராவிட மித்திரன் என்ற ஒரு பத்திரிகை தொகுப்பு திருச்சிராப்பள்ளியில் மத்திய சட்ட பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருக்கு அருமை நண்பர் குமார் அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதே போலவே நமது அருமை நண்பர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் சூரியோதயம் முதல் உதயசூரியன் வரை அந்த பத்திரிகைகளுடைய வரலாறுகளை எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறார். மதுரை கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் பணியாற்றுகின்ற அருமை நண்பர் பேராசிரியர் அவர்கள் தென்னாடு என்ற இதழ், அந்த இதழ் எல்லாத்தையும் இப்போ தொகுத்து கொடுத்துருக்கிறார். இப்படி பல இதழ் தொகுப்புகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல இப்போ வெளிவந்துவிட்டு, இந்த இதழ்கள் மூலமாக ஏராளமான வரலாறுகள் புதைந்து கிடக்கின்றன. அந்தந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி நடந்திருக்கு, எப்படி எப்படி சமூக உரிமைகள் வந்திருக்கு. அருமை நண்பர்களே, நாம் இன்றைக்கி ஒரு சுகமாக வாழறோம் என்ற அந்த சுக வாழ்க்கை கனவுகளில் நாம் தூங்கிடக்கூடாது. நமது முன்னோர்கள் பட்ட துன்பங்களை, துயரங்களை, போராட்டங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதை டாக்டர் அம்பேத்கரும் சொல்கிறார். நமது முன்னோர்களை ஒருபோதும் குறை சொல்லாதீங்கன்றார். அவர்கள் வாழ்ந்த காலம், அந்த ஒடுக்குமுறைகள் அதெல்லாம் நினச்சி நாம் இப்படி இருந்துட்டானேன்னு பேசாதீங்க, நீங்கள் என்ன இப்போ செய்கிறீங்க அதை பாருங்கன்றார். அப்போது நமது முன்னோர்கள் நடத்திய அந்த பத்திரிகைகள், அதனுடைய போராட்டங்கள் அதையெல்லாம் நாம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பத்திரிகை தொகுப்புகள் இருக்குது. அடுத்ததாக 7வது பகுதி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். 7வது பகுதியாக நான் கூற இருப்பது இடம் சார்ந்த வரலாறு. இப்போ கோலார் தங்கவயல் வரலாறு என்ற ஒரு நூல் கே.எஸ். சீதாராமன் இவர்கள் எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு நூல் ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரி ஆஃப் கோலார் கோல்ட் ஃபீல்ட் என்று சுகுமார் அவர்கள் எழுதியிருக்கிறார். இன்னும் பல நூல்கள் வெளிவந்திருக்கு. இப்போ அதை எடுத்து பார்த்திங்கன்னா அது மிக விரிவான ஒரு வரலாற்றை சொல்லுது. வடார்காடு மாவட்டம், தருமபுரி, சேலம், இன்னும் ஆந்திர பகுதி, இன்னும் கர்நாடக பகுதி, இங்கேருந்து வேரியஸ் பிளேஸில் இருக்கிற குறிப்பாக தொல்குடி மக்கள், பூர்வகுடி மக்கள் தான் அங்கே போய் அங்கே போய் அவங்க புதுசாக அங்கே செட்டில் செய்யப்படுறாங்க. அங்கே அங்கே தங்க வைக்கப்பட்டு அவர்கள் உயிரை கொடுத்து கடுமையாக உடைச்சி, எப்படி சுறாமீனை பிடிக்கிறதுக்கு நம் தமிழ்நாட்டு மீனவர்களை மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதை போல் 2000 அடி 3000 அடி பூமிக்குள்ளே போய் வேலை செய்ய நமது முன்னோடிகள் தான் தைரியமாக போயிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க.
ஒரு இடத்துல தந்தை சிவராஜ் சொல்கிறாரு, அது ஞாபகம் வருது. நாங்கள் தீண்டப்படாதவர்களாக வைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம், ஏனென்றால் எங்கள் ரத்தம் இன்னும் தூய்மையாக இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். நான் அதை ஒரு பெருமிதமாக நாங்கள் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நாங்கள் எந்த கலப்பும் இல்லை, நாங்கள் இன்னும் தூய்மையாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே இதில் நமக்கு நாக்பூர்லேயே இங்கே ஆற்றிய உரையில். அப்போ அந்த மாதிரி இந்த அவங்க அவ்வளவு பிரேவரியாக, அவங்க மிகப்பெரிய தைரியமாக இருந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த கோலார் தங்கவேலினுடைய அந்த வரலாற்றை நம்ம படித்து பார்த்தோம்னா, அப்படி ஒரு ஆசியாவிலேயே டோக்கியோ நகருக்கு அடுத்தபடியாக அங்கே தான் மின்சாரம் வருது, பிறகு தான் டெல்லி, கல்கத்தாலாம் வருது. அப்போ எவ்வளோ பெரிய வரலாறு அங்கே இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம திருநெல்வேலி சார்ந்த ஐயா, நம்ம வேல்ராஜ் ஐயா, அங்கே 150 ஆண்டுகளாக இலங்கைக்கு சென்ற நமது முன்னோடிகள் அங்கே வந்து பள்ளியை தொடங்கி பள்ளியை நடத்தி அதுக்கு 100ஆண்டு விழாலாம் பண்மையில் கொண்டாடினாங்க. என்கிட்ட கூட ஐயா ஒரு கட்டுரை கொடுங்க அப்படின்னாரு, ஒரு வாழ்த்துக்கு கொடுத்துங்க. அப்போது எப்படி நமது முன்னோர்கள் அங்கே பள்ளியை தொடர்ந்து நடத்துகிறாங்க. நான் அங்கே திருநெல்வேலிக்கு போயிருந்த போது ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒரு பெரிய ஹாலே இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொரு ஊருக்கும், மதுரைனா அங்கே பல வரலாறுகள், வேலூர்னா அங்கே பல வரலாறுகள் இருக்கும். இங்கே வேலூரில் ராமதாஸ் விடுதின்னு ஒரு விடுதி இருந்திருக்கு. ஆர்ஏ தாஸ் அப்படின்ற ஒரு கோலார் தங்கவயலில் இருந்தவர். ஆர்ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அசம்பிளி, இப்போ தான் எம்எல்ஏ எம்பிலாம் வந்ததுங்க. அந்த காலத்தில் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அசம்பிளியில் அவர் ஆர்ஏ தாஸ் இருந்திருக்கார். அவங்க பிள்ளை தான் இங்கே ஆர்ஏ தாஸ், அவர்களுடைய பிள்ளை தான் சீதாராம் தாஸ் ஐஏ, மிகப்பெரிய வரலாறுகளை செய்தவர். இப்படி பல முன்னோடிகள் பல வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய சீதாராம் தாஸினுடைய அவங்க சகோதரியார் மைசூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க செல்விதாஸ் அவர். இப்படி நிறைய வரலாறுகள் நம்ம சமகாலத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி நாம் தண்ணீரை அள்ளும் பொழுது அவர் நம் கை வழியாக அது ஒழுகிடுதோ அதை போல் வரலாறுகள் நம் சமகாலத்திலே போயிட்டே இருக்கு. அதை வரலாற்று ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் அதை பிடிச்சி அதை பதிவு பண்ணும்பொழுது அது ஒரு மலையைப் போல அது நிற்கிது ஒரு வரலாறாக. அப்படி நாம் செய்ய வேண்டும். அப்படி அந்த ஊர்கள் சார்ந்த வரலாறுகள் நிறைய இருக்குது. இங்கே பெரம்பூரில் பண்டிட் அயோத்திதாசர் தொடங்கிய இங்கே அருமை நண்பர், எனது நண்பர் மணிவாசன் கூட இங்கே வந்திருக்கிறார். அந்த 100 ஆண்டுகளுக்கு முந்தைய பௌத்த சங்கத்துக்கு என்னை அழைச்சிட்டு போய் அங்கே அமர வைத்து அங்கே ஒரு பேட்டிலாம் கூட நிறைய எடுத்தார். பண்டிட் அயோத்திதாசர் தொடங்கிய அந்த பௌத்த சங்கத்தினுடைய வரலாற்றை இதே சென்னையில் வாழ்ந்த ஆர்பி தங்கவேலனார் அவர்கள் சங்க வரலாறுன்னு எழுதியிருக்கிறாருங்க. எப்போ வாங்கப்பட்டது, ராயப்பேட்டையில் பண்டித அயோத்திதாசர் சங்கம் எப்படி இருந்தது, எப்படி இங்கே வந்தது, எப்போ இங்கே தொடங்குச்சு, யார் யார் நிதி உதவி செஞ்சாங்க, யார் யார் அந்த பொறுப்பாளர்களாக இருந்தாங்க, இப்படி ஒவ்வொரு பகுதியினுடைய வரலாறும் மிகப்பெரிய வரலாறாக இருக்குது. இப்படி இந்த பகுதியை சார்ந்த அந்த வரலாறுகளையும் நாம் எடுத்து விரிவாக பார்க்க வேண்டும். இப்போ நான் இவ்வளோ நேரமாக சொல்லியிருந்த இந்த தனிமனிதர் வரலாறுகள், சமூக வரலாறுகள், திறனாய்வு சார்ந்த வரலாறுகள், இப்படி இது எல்லாத்தையும் எடுத்து ஒட்டுமொத்தமாக கடந்த ஒரு 150-200 ஆண்டுகளாக எழுதப்பட்ட இந்த வரலாறுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவை பொதுவாக ஒரு பௌத்த சார்பில் சில தன்மைகளில் சில நூல்கள் இருக்குது. பண்டித அயோத்திதாசருடைய நூல்கள், இன்னும் டிபி கமலநாதன் ஐயா போன்றவர்களுடைய நூல்கள், இப்படி பல நூல்கள் ஒரு பௌத்த சார்போடு நம்மையெல்லாம் பூர்வீக பௌத்தர் என்றே நற்சான்று பல காட்டி வென்ற வீரர் எம் அயோத்திதாசர் பேரா முனைக்கு ஈடோ இன்றுமில்லை அன்றுமில்லை என்றுமில்லைன்னு முருகேச பாகவதர் எழுதுவார். அப்படி அயோத்திதாச பண்டிதருடைய அந்த பன்முக ஆளுமை கோபால் செட்டியார் அவர்கள் எழுதிய ஆதி திராவிட சரித்திரத்திலையும் வெளிப்படுது. கோபால் செட்டியார் அவர்கள் எழுதின அந்த நூலில் அயோத்திதாஸ் பண்டிதருடைய நூல்கள் எவ்வளவு ஆழமானவை, வலிமையானவை என்பதை கோபால் செட்டியார் அவர்கள் சொல்கிறார். பௌத்த சங்கங்களோடு பல்வேறு சமூகத்தவர்களும் இணைந்து செயல்பட்டிருக்காங்க. இது அயோத்திதாஸ் பண்டிதருடைய பௌத்த சங்கத்தில் ஆகட்டும், எம்சி ராஜாவினுடைய செயல்பாடுகளில் ஆகட்டும் நிறைய பேர் இணைஞ்சி, அதனால தான் திருவிக்காவினுடைய அந்த வாழ்க்கை குறிப்புகள் ஒரு பெரிய புத்தகம் இருக்குது. அதை எடுத்து படித்து பார்த்திங்கன்னா அவ்வளவு விரிவாக அயோத்திதாஸ் பண்டிதர் பற்றி, எம்சி ராஜா பற்றி, ரெட்டமலை சீனிவாசனார் பற்றி நிறைய தகவல்கள், எல்லா சமூகத்தை பற்றி அவர் எழுதுகிறார் திருவிக்காவர். இங்கே ஆதி திராவிட முன்னோடிகளை பற்றியும் நிறைய தரவுகளை நேர்மையாக எழுதியிருக்கிறார். அப்படி இதையெல்லாம் நாம் விரிந்து பார்க்க வேண்டியிருக்கிறார். ஒன்று பௌத்த சார்பு, இன்னொன்று பெரியாரிய திராவிட நோக்கு.
அப்படி பெரியாரிய திராவிட கண்ணோட்டங்களில் பல நூல்கள் பலர் எழுதியிருக்கிறாங்க ஒரு திராவிட அந்த பாரம்பரிய கண்ணோட்டத்தில். அடுத்ததாக தமிழ் தேசிய கண்ணோட்டத்தில் பாவலர் பெருஞ்சித்திரனார் உள்ளிட்ட பலரும் தமிழ் தேசிய கண்ணோட்டத்தில் எப்படி சாதியை ஒழிக்க முடியும், எப்படி அந்த பூர்வீக குடிமக்களில் நம்ம அதை மதிப்பிடுவது என்ற அந்த கண்ணோட்டங்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு கண்ணோட்டம் பொது உடைமை சார்ந்த ஒரு கண்ணோட்டம், ஒரு கம்யூனிஸ்ட் வியூ. இப்போ இங்கே மிகப்பெரிய கவிஞராக இருந்து இப்போது தமிழக அரசு 100ஆண்டு விழா கொண்டாடிய கவிஞர் தமிழ்வழி அவர்கள், அவர் மிக நுட்பமான கட்டுரைகளும் கவிதைகளும் காவியங்களும் எழுதியவர். அந்த காவியங்கள் எல்லாம் பொருளாதார விடுதலையும் ஒரு கல்வியும் இந்த சாதி கடந்து இந்த சாதி ஒழிப்புக்கு இவையெல்லாம் மிக முக்கியமானவை அப்படின்ற அந்த ஒரு பொது உடைமை கண்ணோட்டத்தில் அவர் எழுதுகிறார், அவர் சிந்திக்கிறார். அதுதான் நம்ம சிங்காரவேலர் காலத்திலேருந்து ஜீவானந்தம் அவர்கள் காலத்திலேருந்து பார்க்குறோம். அப்படி ஒரு அவங்க பார்க்குறாங்க. அடுத்ததாக ஒரு இந்துத்துவ கண்ணோட்டத்தில் அதிலிருந்தும் நிறைய நூல்கள் இன்றைக்கி இப்போ எழுதப்படுது. அப்படி ஒரு பார்வைகளும் இருக்குது. அப்போது இப்படி பன்முகத்தன்மையில் எழுதப்படுகிற இந்த கண்ணோட்டங்களை எல்லாம் நாம் இங்கு பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நிறைவுக்கு வருகிறோம். இப்படி இந்த ஒரு 150-200 ஆண்டுகளாக எழுதப்பட்ட இந்த வரலாறுகள் எல்லாமே இந்த பூர்வ குடிமக்கள் இவர்கள் மிகவும் ஒரு செறிவான பண்பாட்டையும் கல்வி பின்புலத்தையும் பொருளாதாரத்தையும் அறிவியல் கண்ணோட்டத்தையும் கொண்ட மக்கள் இவர்களுடைய பண்பாடு என்பது திட்டமிட்டு சமயத்தின் காழ்ப்புணர்வாலும் மற்ற அரசியல் காழ்ப்புணர்வினாலும் பல சூழல்களாலும் அது அழிக்கப்பட்டது. அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதை இந்த வரலாறுகள் மிக ஆழமாக எடுத்து சொல்லி இருக்கிறது. அதை நமது சமகால அறிவுலகமும் ஏற்றிருக்கிறது, புரிந்து இருக்கிறது. சிலர் அடிப்படைவாதிகளாக இருக்கலாம், சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், எல்லா காலத்துலேயும் அப்படி இருப்பாங்க சிலர். ஆனால் பொதுவான அறிவுலகம், பொதுவான ஒரு அந்த நிலையில் அப்படி இல்லை. அது அந்த ஒரு மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வரலாற்று தொடர்ச்சியை, வரலாற்று பங்களிப்பை இப்போ பழனிசாமி ஒரு தலைவர் இருக்கிறார். 1938 பொருட்காட்சி நடத்துகிறாருங்க. நம்ம கடந்த கூட்டத்தில் கந்தசாமி ஐஏஎஸ் அவர்கள் இங்கே நமக்கு சொன்னதை போல் ஆதி கலைக்கோள் விழா, இன்னும் நமது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நடத்திய பல்வேறு அந்த கண்காட்சிகள் இப்படிலாம் நடத்துவதை போல் 1938 ஆதிராவிடர்கள், பழங்குடிகள், எல்லோரும் கண்டுபிடித்த சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள், கைவினைப் பொருட்கள் இதையெல்லாம் வச்சு இப்போ ஒரு எக்ஸிபிஷன் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வரலாற்றில் இருக்குது. அன்னை மீனாம்பாள், ஜெகஜீவன் ராம் போன்ற சான்றோர்கள், பெரியவர்கள் எல்லாம் அழைச்சி 70கள்லேயும் ஒரு கைவினை கண்காட்சி நடந்திருக்கு. இப்படியெல்லாம் நிறைய நமக்கு வரலாறுகளில் இருக்குது. ஆனால் நம்ம படிச்சிருக்கிறோன்னு சொல்கிறவங்களே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கோம். இது எல்லாருமே படிச்சிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் கெமிஸ்ட்ரியில் ப்ரொஃபஸர்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனால் வரலாறு, சமூகவியல், பொருளாதாரம், தமிழ், ஆங்கிலம், இப்படி இந்த மாதிரி ஹியூமனிட்டிஸில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கலைத்துறைகளில் இருப்பவர்கள் நாம் கூடுதலாக இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்க வேண்டி இருக்கிறது. மிகப்பெரிய இந்த வேலைகளை செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் நான் இந்த உரையினுடைய தொடக்கத்தில் சொல்லவை போல ஒரு நுட்பமான தீண்டாமை, சாதி விலக்கம், ஒரு டிஸ்கிரிமினேஷன் இந்த சமூகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி நீக்குவது, எப்படி நாம் போராடுவது, எப்படி அதை விளக்குவது, எப்படி ஒரு சமத்துவ சமூகத்தை கட்டமைப்பது என்ற வேலையை செய்ய வேண்டிய வேலை அது அதிகமாக அறிவாளர்கள் மீது தான். நமக்கு தான் அந்த கடமை அதிகம். இதை அறிவாளர்கள் சிறப்பாக செய்தால் நாளைக்கு அரசியல் களத்தில் அது வேலையை திட்டமாக மாறும். பொருளாதார கட்டமைப்பில் இருக்கிறவங்க அதை செயல்படுத்துவாங்க. அது சமூக மாற்றத்துக்கு எதிராக. அப்படி தான் இன்றைக்கி மாற்றம் வந்திருக்கு. அப்படி தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாகி இங்கெல்லாம் நம்ம அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொரு மாதமும் சந்திக்கிறோம். இப்படி இந்த நிறுவனங்களும் இப்படி இந்த வரலாறுகளும் மிக விரிவாக தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். மிக விரிவான, மிக உயர்ந்த ஒரு வரலாற்றை படைக்கக்கூடிய எல்லா விதமான கூறுகளும் இங்கே புதைந்திருக்கிறது. ஒரு அணுவுக்குள் எப்படி மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, அதைப்போல் இந்த பூர்வகுடி மக்களுக்குள் மகத்தான ஆற்றல் இருக்கிறது. அது இளையராஜாவாக இருந்தாலும் சரி, டாக்டர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, இன்னும் எழுச்சி தமிழராக இருந்தாலும் சரி,
இவர்களெல்லாம் இந்த இந்திய நிலப்பரப்புக்கு உலகத்துக்கே புதிய செய்தியை சொல்லக்கூடிய கலைஞர்களாக, அறிஞர்களாக, திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. இது ஏதோ தற்பெருமை அல்ல. எந்த அளவுக்கு அழுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது வெளியே வரும். அப்படிப்பட்ட இந்த விடுதலை மிக்க வரலாற்றினுடைய மூலச்சான்றுகளை, சில அடிப்படைகளை இந்த உரையில் நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இதையெல்லாம் மிக விரிவாக பின்னாளில் எடுப்பதற்கு டாக்டர் அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகம் வாய்ப்பை வழங்கியிருக்கிறது என்று கூறி அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியையும், நீங்கள் பொறுமையோடு இவ்வளவு நேரம் கேட்டிருந்தமைக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.